எண்ணெய் ஊற்றி அபிஷேகத்தை பண்ண போகிற அந்த அபிஷேகம் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். இன்னைக்கு வந்திருக்க நீங்க பாக்கியவான். நான் சொல்றேன், ஒவ்வொரு தலைமையிலும் அதுதான் ஒரு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம். அந்த எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது வியாதி சுகமாகும், சூரிய கட்டில தெரியும். அந்த வாழ்வை ஒரு அழகிய சாப பாவங்கள் சத்துடி கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தெரியும். உன்னை மதிக்காத மக்கள் நீ வரும்போது இருந்து இருப்பார்கள். அபிஷேகம் தெரியுமா? உனக்கு எவ்வளவு மதிக்கிறியோ நீ வரும்போது அவனுக்கு பிடிக்கிறதுனால எழுந்து இருப்பான். உன்னை ஒழிக்கிறவர்களின் பிள்ளைகளோ குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து, கவனிக்கிற 2வது வருஷத்தின் நேரில் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தத்தின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் அபிஷேகம் பண்றது, நான் சொல்லல இப்ப அவன் அபிஷேகம் பண்ண அடிக்கடி சொல்லல, நம்ம போய் அபிஷேகம் பண்றதெல்லாம் தெய்வம் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு அபிஷேகம் பண்ணது தெய்வத்துக்கா மனுஷருக்கா? இப்ப அபிஷேகம் பண்ணல தெய்வத்துக்கா மனுஷருக்கா? மனுஷருக்கு. அதான் சொல்ல, நாம போய் பண்றதெல்லாம் தெய்வம் அல்ல, மனுஷனை அபிஷேகம் பண்ணதெல்லாம் தெய்வம். அந்த தெய்வனை உங்களையும் அபிஷேகம் பண்ணுறாங்க. உங்கள் ஒவ்வொரு தலைவரும் தேவ அபிஷேகம் எடுத்துக்கொண்டாகணும். நீங்க வாழ்க்கையில வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நடக்கிறது நடக்கும். நான் சொல்றேன், நீ போய் காலடி வச்சாலே அந்த ஒரு சாந்தை